guys, welcome to our channel. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சிக்கன் கிரேவி. பாத்தீங்கன்னா இப்போ சிக்கன் கழுவிக்கணும். இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு உப்பு போடுறோம். நல்லா கழுவிக்கிட்டோம். குக்கர்ல வேக வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கோங்க. எத்தனை ஸ்பூன்? ஒரு ஸ்பூன் வந்து இது போட்டுக்கோங்க. என்ன மசாலா? இது வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கழுவு இருக்கு, கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இது வந்து மிளகாய்த்தூள், சும்மா மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன். பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் போட்டு நம்ம கலரி விட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப லேட் ஆகும். இது கொஞ்சம் வேகணும். வெந்தாதான் சிக்கன் இதாகும், பார்த்துக்கோங்க. ஸ்லிம்மில் வைக்கணும். ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லா வேகும். ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வேகும், பார்த்துக்கோங்க. சிக்கன் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து கிரேவிக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா தான் நல்லா இப்படி வெட்டிக்கோங்க. வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி 2 வெட்டிக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாயும் இது வந்து மேலே இருக்குன்னு சொல்லிட்டு அது எப்படின்னு நான் காட்டுறேன், வாங்க. இப்போ பார்ப்போம். நல்லா மூடி வச்சுக்கோங்க குக்கரை. பாருங்கள், நல்லா கொதிக்குதுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரமாக சிக்கனை வேக வச்சோம்ல, அது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு. பார்த்துக்கோங்க, நல்லா வந்துருக்கு. பாருங்கள், பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு. பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்துருச்சுன்னா பார்த்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் குக்கர் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஆவிலாம் வெளியில் போகாமல் இருக்கும். நல்லா அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இந்த மாதிரி மஞ்சள்லாம் இருக்கணும். நல்லா பொடியெல்லாம் அதில் ஒட்டி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வேணால். இப்போ நம்ம சப்பாத்தியும் கிரேவியும் பண்ணுறோம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்துக்கோங்க. சப்பாத்தி பிசைஞ்சு சப்பாத்தி செஞ்சிடலாம். ஓகே, இப்போது அந்த எண்ணெய் வரைக்கும் கொஞ்சம் எவ்வளோ 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க சப்பாத்தியில். இவ்வளோ தூரம் வேண்டது. தண்ணி நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. இதை வச்சு இப்படி பிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே போகும். ஸோ 2 உடையும் கண்டுபிடிச்சிடலாம் வெந்திருக்குன்னு சொல்லி. ஓகேங்களா? கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எல்லாரும் தள்ளிக்கோங்க. வெந்தயம், இது பேர் வெந்தயம் தானே? பார்த்தீங்கன்னா சரியான தெரிஞ்சுதுங்க. என் கையிலேயே விழுந்துருச்சு. ஐயோ, நான்
வாட்டர் டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இது கார்லிக் இஞ்சி பொடி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. எல்லாம் யூடியூப் போடும்போது மனுஷங்க கேட்டுட்டு உட்காந்து லைக் ஷேர் கமெண்ட் நிறையா வரும். சிக்கன் மசாலா பார்த்துக்கோங்க, போட்டுக்கோங்க. ஜேபி சிக்கன் மசாலா எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா ஜேபி சிக்கன் மசாலா சூப்பராக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுவரையும் ஜேபி சிக்கன் மசாலா ட்ரை பண்ணதில்லை. ஆனால் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சூப்பராக இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். என்ன சிக்கன் மசாலா வேணாலும் போட்டுக்கலாம், ஜேபி தான் போடணும்னு இல்லை. ஓகேங்களா? ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க, இல்லை 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலரி விட்டு 2 நிமிஷம் கொதிக்கணும். பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். 2 நிமிஷம் கொதிக்கணும். ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா நம்ம வேக வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். தயிர் கொஞ்சம் அப்படியே தயிரும் ஊற்றிக்கலாம். அப்புறம் நல்லா இது பண்ணிக்கலாம், கலக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணிக்கணும், நல்லா கலரி விட்டுக்கணும். கிண்டிக்கணும். கிண்டுறது கலட்டுறது எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? நல்லா கலரிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கலரி விட்டுக்கவும். நல்லா புகை இப்படி சூப்பராக திரும்ப மூடி விட்டுக்கணும்.